ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் பண்ண தீபாவளி ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ்லாம் எல்லாருக்கும் கொடுக்க தாங்க ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அமேசானில் இந்த மாதிரி பாக்ஸஸ் கிடைக்கும். ஸோ அதை தான் நான் வாங்கி எல்லாருக்கும் பேக் பண்ணி கொடுப்பேன். ஸோ பாக்ஸில் டேரெக்டாக ஸ்நாக்ஸ்லாம் வச்சுட்டு ஸ்வீட்ஸ் மட்டும் ஜிப்லாக்ல போட்டுட்டு இந்த பாக்ஸில் வச்சு நான் எல்லாருக்குமே கொடுத்துருவேன். இங்கே ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கறனால எல்லாருக்குமே மோஸ்ட்டாக கொடுத்துருவேங்க. அண்ட் அமெரிக்கன்ஸுக்கும் கொடுப்பேன். அவங்களும் ரொம்ப விரும்பியே சாப்பிடுவாங்க. எவ்ரி இயர் நான் கொடுத்துருவேன். ஸோ அவங்களுமே வந்து தீபாவளிக்கு என்ன வரும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் பேக் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு போய் கொடுத்துருவேங்க. ரொம்பவே நல்லா போச்சு. தீபாவளி யூஸ்வலாக நம்ம ஊரில் இந்த வெடி சத்தத்துலேயே நம்ம மார்னிங் எழுந்துப்போம். ஆனால் இங்கே வந்து ரொம்ப அமைதியாக இருக்குங்க. செம்ம ஹெவி ரெயின் தான் பெஞ்சிட்ருக்கு. ஸோ தீபாவளியே இப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே பசங்களுக்கும் ஸ்கூலுக்கு ஹாலிடே தான் கிடையாதுங்க. ஸ்கூலுக்கு ஆஸ் யூஷுவல் போயாச்சு. எங்களுக்கும் நார்மல் ஒர்க்கிங் டே தான். ஸோ தீபாவளி ஃபீலுன்னு அந்த மாதிரி பெருசாக எதுவும் இல்லை. ஊரே அமைதியாக தான் இருக்குது. அண்ட் இங்கே ஃபயர் கிராக்கர்ஸ்லாம் இங்கே வெடிக்கவும் கூடாது. ஸோ ஆஸ் யூஷுவல் டேவாக தாங்க போச்சு. அண்ட் வீக்கெண்ட் வந்து பார்ட்டி வச்சுருந்தோம். ஸோ அதுக்காக டெக்கரேஷன்ஸ் ஃபோட்டோலாம் எடுத்ததுனால கொஞ்சம் நல்லா இருக்குது. அண்ட் பாட்லக் வச்சதுனால நல்ல வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸு நிறையா சாப்பிட்டோம். சூப்பராக போச்சுங்க பார்ட்டி. அண்ட் திருப்தியாக இருக்குது. எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. உங்களோட தீபாவளி பார்ட்டி எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். அண்ட் விஷ் யூ ஆல் அ வெரி வெரி ஹாப்பி தீபாவளி. அண்ட் எல்லோரும் சேஃபாக ஃபயர் ஒர்க்ஸ் பண்ணுங்கள்.